இந்த உலகத்திலே ஜனங்கள் அநேக விதமான காரியங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தங்களுக்கு என்று சொல்லி ஒரு பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். புகழை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். பணத்தை சம்பாதிக்க வேண்டும், நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு சுதந்திரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில விரும்புகிறதான ஒன்று. அதற்காக அவர்கள் படிக்கிறதான காலங்களில் இருந்தே நல்ல முறையிலே படித்து நல்ல ஒரு வேலைகளை தேடி நல்ல முறையிலே அவர்கள் அமர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமோ அதை நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலே நீதிமொழிகள் 4வது அதிகாரம் வசனம் 7 புத்தியை சம்பாதித்துக் கொள் என்கிறதான தலைப்பிலே ஒரு சில காரியங்களை இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை நீதிமொழிகள் 4க்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4 வசனம் 7 படிக்கலாம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நாம் எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சாலமோன் மிகவும் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யார் இந்த சாலமோன்? அவர் ஞானத்தில் தேர்ந்ததான ஒரு மனிதர், ஞானத்தில் விருத்தி அடைந்ததான மனிதர். அநேக ஜனங்கள் தன்னுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆலோசனைக்காகவும் இவரிடத்தில் வந்து அநேக விதமான நல் நியாய தீர்ப்புகளை வழங்கினதான ஒரு மனிதராக இந்த சாலமோன் காணப்படுகிறார். இவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த நீதிமொழிகளை படிக்கிறவர்களுக்கு எடுத்துரைக்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள். புத்தி தான் உன்னை வாழ வைக்கும், புத்தி தான் உன்னை திடமாக வைக்கும் என்று சொல்லி இவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். புத்தி எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், நாம் ஒரு சூழ்நிலைகளையோ அல்லது ஒரு காரியங்களை நாம் பார்த்து அதை புரிந்து கொள்ளுகிறதான ஒரு தன்மையை இது குறிப்பிடுகிறதாக காணப்படுகிறது. அநேக வேளைகளிலே நாம் இந்த ஞானத்தையும் புத்தியையும் ஒரே விதமாக நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் யதார்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த ரெண்டும் வேறு வேறானதாக இருக்கிறது. ஞானம் நாம் அறிவை பெற்று அதை நடைமுறைப்படுத்துகிறது. ஆனால் புத்தி அந்த அறிவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல் செயல்படுகிறது. எனவே இந்த புத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமானதாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை மையமாக வைத்துக் கொள்ளுகிறதற்கும் இந்த புத்தி மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த புத்தி ஞானம் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதாக இருக்கிறது. எனவே இது எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் முக்கியமான ஒன்று. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 19 நான் பார்க்கிறதான போது, கர்த்தர் இந்த புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:22 பார்க்கும்போது, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்றாக காணப்படுகிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த புத்தி மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இந்த புத்தி எங்கிருந்து கடந்து வருகிறது? தேவனிடமிருந்து இந்த புத்தி கடந்து வருகிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறதான போது, தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் கடந்து வருகிறது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கடந்து வருகிறது. எதற்காக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கடந்து வருகிறது? இந்த தேவனை நாம் அதிகமாக அறிந்து கொள்ளும் வண்ணமாக. 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ளுகிறதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த புரிந்து கொள்ளுதலை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகார வசனம் 10-12 வரையிலும் படிக்கிறதான போது, இந்த புத்தி எதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் இதிலே பார்க்க முடியும். யாரெல்லாம் இந்த புத்தியை சம்பாதித்துக் கொள்ள முடியும்? சங்கீதம் 111 வசனம் 10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின் படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்னைக்கும் நிற்கும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களால் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக பொறுமை உள்ளதான மனிதன் இதை பெற்றுக்கொள்வான். யார் பொறுமை உள்ளவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறார்களோ அவர்களால் இந்த புத்தியை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்று சொன்னால் பொறுமை உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள். நீதிமொழிகள் 14:29 சொல்லுகிறது, நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். ஏதோ ஒரு சாதாரணமான புத்திமான் என்று சொல்லவில்லை, மகா புத்திமான் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது.
மூன்றாவதாக தாழ்மை உள்ளதான மனிதன் புத்தியை பெற்றுக்கொள்வான் என்று ஏசாயா 66:2 சொல்லுகிறது. நான்காவதாக யார் இதை பெற்றுக்கொள்வார் என்று சொன்னால், ஜெபத்தின் நிமித்தமாக தேவனை தேடுகிறவர்கள் இதை பெற்றுக்கொள்வார்கள். நீதி உள்ளவர்கள் இந்த புத்தியை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய வார்த்தையை படித்து தியானிக்கிறவர்கள் இந்த தேவ புத்தியை பெற்றுக்கொள்வார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புத்தியை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த புத்தியை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் தேவனை தேடுகிறவர்களாகவும் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் நாம் காணப்படுகிறோமா என்கிறதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த புத்தியை சம்பாதித்து வைத்திருக்கிறதான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, அவர்கள் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாக இருப்பார்கள். யோபு 28:28 சொல்லுகிறது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். புத்தி எது? பொல்லாப்பை விட்டு விலகுகிறது. புத்தியை பெற்றுக்கொண்டதான மனிதர்கள் எப்போதுமே அவர்கள் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாக இருப்பார்கள். எது நல்லது எது தீமை என்கிறதை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். மனிதர்கள் பேசுகிறதான போது எது தீய வார்த்தைகள் எது நல்ல வார்த்தைகள் என்கிறதை அவர்கள் அறிந்து உணர்ந்து பேசுகிறவர்களாக காணப்படுவார்கள். அப்போ தங்களுடைய வாழ்க்கையிலே புத்தியை அவர்கள் பெற்றுக்கொண்டுகிறதான போது எல்லா விதமான தீய செயல்களுக்கும் பொல்லாத வழிகளுக்கும் பாவ வழிகளுக்கும் அவர்கள் விலகி இருக்கிறவர்களாக இருப்பார்கள். நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறதான போது யோசேப்பு அநேக விதமான பாடுகள் அவர் அனுபவிக்கிறார். இப்போது கடைசியிலே போத்திபேருடைய வீட்டிலே அவர் விற்கப்படுகிறார். போத்திபேருடையதான மனைவியின் நிமித்தமாக இவருக்கு ஒரு பொல்லாத சூழ்நிலை வருகிறது. ஆனால் அதிலிருந்து தன்னுடைய தேவ ஞானத்தையும் தேவ பயப்படுதலையும் தேவ புத்தியையும் வைத்து அவர் அங்கிருந்து விலகி செல்லுகிறவராக தப்பித்து செல்லுகிறவராக இருக்கிறார். அப்ப புத்தியை பெற்றுக்கொண்டதான ஒரு மனிதன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாக இருப்பான். இரண்டாவதாக, புத்தியை பெற்றுக்கொண்டதான ஒரு மனிதன் தன்னுடைய நாவை அவன் அடக்கி கொள்ளுவான். நீதிமொழிகள் 11:12 சொல்லுகிறது, மதிகேடன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு புத்திமான் தன்னுடைய நாவை எப்போதும் அடக்கி கொள்ளுகிறவனாக இருக்கிறான். தேவையில்லாத காரியங்களுக்கு அவன் சடசடவென்று பேசாமல் அவன் தன்னுடைய நாவை வார்த்தையை அவன் அடக்கி கொள்ளுகிறவனாக காணப்படுவான். யோபுடைய உதாரணத்தை நாம் பார்க்கிறதான போது, யோபு அவர் வியாதிப்பட்டிருக்கிறார். அவரை பார்க்கும்படியாக நண்பர்கள் வருகிறார்கள். இந்த நண்பர்கள் எல்லாருமே யோபுவை பழி சுமத்துகிறார்கள். நீ இதை செய்தது நிமித்தமாக தான் உன்னுடைய வாழ்க்கையில நீ இதை அனுபவிக்கிறாய், அல்லது நீ தேவனுக்கு எதிராக செய்தது நிமித்தமாக தான் தேவன் உன்னை தண்டித்திருக்கிறார் என்று சொல்லி பழி சுமத்துகிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் யோபு எதுவுமே பேசவில்லை. மாறாக அவர் பொறுமையை கையாண்டு அமைதி உள்ளவராக இருந்தவராக இருக்கிறார். தேவனுடைய புத்தியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான போது நாம் எதற்கும் தேவையில்லாமல் நாம் பேசுகிறதற்கு வைக்காது, மாறாக பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கும். மூன்றாவதாக, இந்த தேவ புத்தியை பெற்றுக்கொண்டதான ஒரு மனிதன் தன்னுடைய நடக்கையை செவ்வாய்ப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை அவன் வாழுகிறவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் பெருகிறதாக இருக்கும். ஆனாலும் அந்த நிலையிலும் அவன் கர்த்தருக்கென்று மாத்திரமே ஓட வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பான். சூழ்நிலைகளை பார்த்து அவன் பயப்பட மாட்டான். சூழ்நிலைகளை பார்த்து துவண்டு விட மாட்டான். தோல்விகளை பார்த்து கலகம் பண்ண மாட்டான். மாறாக அவன் தேவன் அழைத்ததான அந்த ஓட்டத்திலே அவன் நேர்மையாக ஓடுகிறவனாக இருக்கிறான். நீதிமொழிகள் 15:21 நம்முடைய வாழ்க்கையிலே அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. தானியேலுடையதான வாழ்க்கை ஒரு மிகவும் முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்கிறது. தானியேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனிதன். தேவன் சகல ஞானத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு பதவிகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகாமல் தேவனுடைய சமூகத்திலே அவன் நிலைத்திருந்த ஒரு மனிதனாக காணப்பட்டான். அரசு அவனுக்கு எதிராக எழும்புகிறது. கூடவே இருந்ததான அதிகாரிகள் அவனுக்கு எதிராக எழும்புகிறார்கள். ஆனாலும் அந்த நிலையிலும் அவன் கர்த்தருக்கென்று தன்னுடைய நடத்தையை செவ்வாய்ப்படுத்துகிறதான ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இந்த புத்தியை பெற்றுக்கொண்டதான மனிதன் தேவனிடமிருந்து எப்போதுமே ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். நீதிமொழிகள் 15:22 சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சிந்தியாமற்போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். இந்த புத்தியை பெற்றுக்கொண்டதான மனிதன் அவன் இரக்க குணமுள்ளவனாக இருப்பான். அவன் நேர்மையின் வழியில் நடக்கிறவனாக இருப்பான். அவன் எந்த நிலையிலும் நேர்மையாக ஓடுகிறவனாக இருப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே,
உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த புரிந்து கொள்ளுதலை, இந்த புத்தியை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமா? ஆம், அநேக விதமான காரியங்களை நாம் சம்பாதிக்க ஓடுகிறோம். அநேக விதமான காரியங்களை நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த ஆராதனையிலும் தேவ புத்தியை நம்முடைய வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி போகிறோமா? அது ஒரு கடமைக்காக நாம் ஆலயத்திற்காக செல்கிறோமா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமுள்ளதாக இருக்கிறது. எப்படி இந்த புத்தியை நாம் சம்பாதித்துக் கொள்ளுகிறது? தேவனோடு பேசுகிறதன் மூலமாக, ஜெபத்திலே நாம் தேவனோடு கூட நெருங்கிறது நிமித்தமாக இந்த புத்தியை சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதான தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன் என்று சொல்லி. அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறதான தேவன். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தை நெருங்கும் போது, அணுகும் போது, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிறதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டும். வேதத்தோடு கூட இணைந்து இருக்கிறதான நல்ல புஸ்தகங்களை நாம் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை படிக்கிறார்கள். ஆனால் வேதத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு உதவிகரமாக இருக்கிறதான மற்ற புஸ்தகங்கள், கட்டுரைகள், மற்ற விதமான படிப்பு வேதாகமங்கள் எல்லாமே நாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிறது நிமித்தமாக அநேக விதமான வழிமுறைகள் இருக்கிறது, அநேக விதமான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு, தேவ வார்த்தைகள் நாம் கேட்கிறதான போது தவறான உபதேசங்கள் எல்லாம் அநேக இந்த உலகத்திலே சுற்றி திரிகின்றன. அதை நாம் பகுத்தறிய வேண்டும். எது நல்லது, எது தவறானது என்கிறதை நாம் புரிந்து கொண்டு நாம் அதற்கேற்றால் போல் நடக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்ததான போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்த தேவனுடைய வசனத்தை மாத்திரமே அவர்கள் கேட்கிறவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை, தாகம், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த புத்தியை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு தாகம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த தாகம் இருக்கிறதா? எப்படி இந்த புத்தியை சம்பாதித்துக் கொள்ள முடியும்? ஜெபத்து நிமித்தமாக, வேத படிப்பு நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறது நிமித்தமாக. அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கும் படிக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கு நாம் விட்டு விடுகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆனால் அதை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த புத்தி தான் நம் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை கையாளுகிறதற்கு நமக்கு உதவுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் கையாளுகிறதுக்கு உதவுகிறது. போராட்டங்களையும் சோதனைகளையும் சவால்களையும் மேற்கொள்ளுகிறதற்கு இந்த புத்தி உதவுகிறது. நாம் எந்த இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் பேச வேண்டும் என்கிறதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இந்த புத்தி காணப்படுகிறது. அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த அளவிற்கு இந்த புத்தியை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அநேக நேரங்களில் இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்கிறதற்காக புத்தியை பயன்படுத்துகிறோம். ஆனால் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார் என்கிறதை புரிந்து கொள்ளுகிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த புத்தி தேவைப்படுகிறது. மறுபடியுமாக நீதிமொழிகள் 4:7 படிக்கிறேன். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். புத்தியை சம்பாதித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுகிறதற்கு நமக்கு உதவி செய்வாராக. அருமையான தேவஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஜெப தேவைகள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எங்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாரமாக அமையட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.